நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது சக்தி திருமகன் படத்தின் திரை விமர்சனம். சக்தி திருமகன் படத்தில் விஜய் ஆண்டனி, செல் திருபாதி, செல் முருகன், வாகை சந்திரசேகர், காதல் ஓவியம் சுனில் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஷெல்லி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் அருண் பிரபு. இப்போ நாம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனோம்னா அங்கே ஒரு புரோக்கர் இருப்பார். அவரை நாம பார்த்து அந்த தொகைக்கு கூட கொஞ்சம் காசு கொடுத்து காரியத்தை முடிச்சு வரும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி அரசியல் புரோக்கர் தான் விஜய் ஆண்டனி. டிரான்ஸ்ஃபர் வேணுமா உடனே வாங்கி கொடுத்துருவார். ஒரு பட்டா போடணுமா உடனே வாங்கி கொடுத்துருவார். அதே மாதிரி மந்திரியை மாற்றணுமா மந்திரியை மாற்றிடுவார். இப்படி பல வேலைகளை அனாயாசமாக செய்து முடிப்பார் விஜய் ஆண்டனி. அதாவது அரசியல் புரோக்கர் என்ன வேணால் செய்யலாம். எல்லா ஆட்சிகளிலும் இப்படி அரசியல் புரோக்கர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சீஃப் மினிஸ்டரை பிடிக்கணுமா, எப்பா இவரை பிடிச்சா முடிக்கும்பா காரியம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கேரக்டரை துணிச்சலோடு ஏற்று என்ன வந்தாலும் பரவாயில்ல, சும்மா கமர்ஷியல் படங்களே எடுத்துக்கிட்டு இருந்தால் எப்படி, ஒரு விழிப்புணர்ச்சி படங்களை எடுக்க வேண்டும் என்ற முயற்சி, நல்ல முயற்சி, அதில் ஈடுபட்டிருக்கிறார் விஜய் ஆண்டனி. அதே மாதிரி அவருக்கு எதிராக இருக்கிறார் காதல் ஓவியம் சுனில். என்னடா இவன் எல்லா வேலையும் ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்றான், நம்ம குடும்பத்தில் வேலை தலையிடுறான்னு சொல்லி டெல்லியிலேருந்து ஒரு ஆஃபீஸரை வச்சு விசாரணை பண்ணுறாரு. கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடி ரூபாய் பணங்களை சுருட்டி இருக்கிறார் விஜய் ஆண்டனி. சிக்கிக் கொள்கிறார் வசமாக. அந்த சமயத்தில் காதல் ஓவியம் சுனில் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட போகிறார். ஜனாதிபதியாக அவர் வரக்கூடாது என்ற போராட்டத்தில் இறங்குகிறார் விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி போராட்டத்தில் வெற்றி பெற்றாரா என்பதுதான் சக்தி திருமகன் படத்தினுடைய கதை. இதுவரைக்கும் பல விழிப்புணர்வு படங்களில் செல்முருகன் நடிச்சிருக்காரு. இந்த படம் அரசியல் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல அரசியல் கட்சிகளுடைய தில்முல்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். ஆனால் புத்திசாலித்தனமாக இது எந்த கட்சிங்கிற நமக்கு புரியுமே தவிர அந்த கட்சின்னு அரசியல் கட்சி எதிராக முடியாது. அந்த மாதிரி ஒரு நுணுக்கமான படத்தை எடுத்திருக்காரு. ஆனால் என்ன, விஜய் ஆண்டனி இன்னும் எல்கேஜியில் தான் இருக்கார் நடிப்பில். மாடுலேஷன் இல்லாமல் கட்ட 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 கடன்னு என்னெல்லாமோ பேசுகிறார் ஊழல்களை பற்றி. நம்ம காது கொடுத்து கேட்குறோம், ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. மாடுலேஷன் இல்லாமல் பேசுகிறார் விஜய் ஆண்டனி. அதே மாதிரி இத்தனை படங்கள் நடித்திருக்கிறார். இன்னும் நடிப்பு வரமாட்டேங்குது, கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் நடிப்பு பயிற்சி பெற வேண்டும் விஜய் ஆண்டனி. ஹோம்ஒர்க் பண்ணணும். ஒருவேளை நமக்கு நடிப்பே வராதுன்னு முடிவு பண்ணிட்டா என்னமோ தெரியல. இந்த படத்தை அவர் தான் சொந்தமாக தயாரித்திருக்கிறார். ஆனால் இந்த படத்தை பார்த்து எந்த அரசியல் கட்சிகளும் திருந்த போகிறதில்ல. ஜனங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு, ஜனங்களும் திருந்த போகிறதில்ல. ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு காரியம் நடக்கணும்னா எப்படியாவது அந்த காரியம் நடக்கணும், லஞ்சம் கொடுத்தாவது பரவாயில்ல நடக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம பக்கத்தில் வீக்னஸ் இருக்கும், அந்த வீக்னஸை மறைச்சி அரசாங்கத்திட்ட சில சலுகைகள் பெறணும். அப்போ புரோக்கர்கள் தேவைப்படுகிறார்கள். நாம் திருந்தணிய இதில் அரசியல்வாதி திருந்து என்ன பிரயோஜனம்? மக்கள் திருந்த வேண்டும். ஒருவனை நீ ஊழல் குற்றவாளி என்று ஒரு விரல் குற்றம் சாட்டும் போது மீதி 4 விரலும் நீ குற்றவாளி என்று நம்மை உணர்த்த வேண்டும். அதான் உண்மை. அரசியலை வந்து மட்டுமா கொள்ளையடிக்கா? சினிமாக்காரங்க கருப்பு பணம் செய்யலையா? யார் குற்றவாளி இல்லை? எல்லோருமே குற்றவாளிகள் தான் சமூகத்தில். சமூகம் திருந்தணுமே தவிர அரசியல்வாதி திருந்தணும், சட்டத்தை திருத்தணும்லாம் சொல்லக்கூடாது. இன்றைக்கி நான் கேரளாவுக்கு போனேன். ஒரு இடத்துல கூட பிளாஸ்டிக் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் பாருங்கள். ஏன்னா அங்கே சட்டத்தை மதிக்கிறான் கேரளாக்காரன், நம்ம சட்டத்தை மிதிக்கிறோம். இதுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்லை, அதாவது இந்த மாதிரி அரசியல் புரோக்கர்கள் பார்த்திங்கன்னா சில நல்ல காரியம் செய்வான். ஒரு 100 பேரை படிக்க வைப்பான், 100 பேருக்கு வேலை வாங்கி கொடுப்பான் காசு இல்லாமல். அப்போது அவன் நல்லவன் ஆயிடுவானா? இந்த படத்தில் விஜய் ஆண்டனி நல்லவரானா? இல்லவே இல்லை. விஜய் ஆண்டனியும் ஒரு பொறுக்கி தான். விஜய் ஆண்டனியும் ஊழல் குற்றவாளி தான். வாகை சந்திரசேகர் நடந்து வரும்போது சில விஷயங்களை சொல்கிறாரு. அந்த பையன் ஏழை, இவ்வளோ பணம் 4000 கோடி 5000 கோடி வருதுன்னா எப்படி வந்துச்சு? தப்பான வழியெல்லாம் வந்துச்சு. நீயே தப்பானவன் தானே, உனக்கு எப்படி மற்றவனை குற்றம் சொல்கிறதுக்கு அருகதை இருக்குது? இல்லை. அப்புறம் என்ன, நீ எத்தனை கோடி ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் நீயும் ஒரு ஊழல் குற்றவாளி தானே. அப்புறம் என்ன இருக்குது? தானிக்கு தீனி சரியாக போத்திந்தி. நல்லவன் ஒருவன் நல்ல விஷயங்களை சொல்லணும், கெட்டவன் ஒருவன் நல்ல விஷயங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவனே கெட்டவன். ஸோ லாஜிக் இந்த படத்தில் இல்லவே இல்லை. அதாவது இவர பேச்சுகளை கேட்டு ஒருத்தர் நடக்கிறான்னா இப்படி தான் நடப்பானா? அப்போ பெரியாரை திட்டுற மாதிரிலாம் ஆகிப்போச்சு. பெரியார் இப்படி உன்னை ஊழல் செய்ய சொன்னாரா? பெரியார் இப்படி அரசியல் இவரை வந்து அரசியல் புரோக்கரை மாற சொன்னாரா? ஏன் அவருக்கெல்லாம் கெட்ட பேரை ஏற்படுத்துறீங்க? ஏன்பா, ஒரு நல்லவன் நல்ல விஷயத்த சொல்லணும், கெட்டவன் ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் எப்படி ஏற்றுக்கிறது? லாஜிக்கே படத்தில் இல்லை. நீ என்ன தான் எங்கேருந்து இத்தனை ஊழல் இருக்குது, இத்தனை ஊழல் இருக்குது, இத்தனை ஊழல் இருக்கா, இத்தனை ஊழல் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீயும் ஊழல் செஞ்சுட்டு வந்தோன்னையா? அப்புறம் என்ன, ஒரு 4000 கோடிக்கு ஊழல் செய்கிறவன் 20,000 கோடி ஊழல் செய்கிறவனை அது தப்புன்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க முடியுமா? படமே தப்பு. அது என்ன சக்தி திருமகன் ஊழல் திருமகன் பேர் வைக்க வேண்டியதானையா?
படத்தை பார்க்கும்போது செம கடுப்பாக இருந்துச்சு. அதுலேயும் பேசுகிறாரு பேசியே கொள்கிறாரு விஜய் ஆண்டனி. ஏன் எதுக்கு ஊழலை இப்படி தான் ஒழிக்கணுமா? சக்தி திருமகனே அல்ல, ஊழல் மகன் அப்படின்னு தான் பெயர் வச்சுருக்கணும். இந்த படம் சில நல்ல கருத்துக்களை சொல்கிறது. நல்ல கருத்துக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக பல மொக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தயாராக இருந்தால் சக்தி திருமகன் படத்தை போய் பாருங்கள். பைல்வான் பார்வையில் சக்தி திருமகன் படத்துக்கு 100க்கு 30 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.